வணக்கம் நேர்களே. பிக் பாஸ் நிகழ்ச்சி, பிக் பாஸ் சீசன் 18 முதலாவது நிகழ்ச்சி நேற்று ஆரம்பமானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து கமல்ஹாசன் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணலை. இந்த தடவை ஹோஸ்ட் பண்ணது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விஜய் சேதுபதி. சுவாரஸ்யம் அப்படின்னா அது விஜய் சேதுபதிட்ட இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இருக்கலை. காரணம், அந்த கமல் சாருடைய அந்த டேர்ன் பண்ணுறது, உள்ளே போகிறது, பிரேக்குக்கு உள்ளே போயிட்டு வார ஸ்டைல் எதுவுமே வந்து விஜய் சேதுபதிட்ட பார்க்க முடியலை. ஒரு யதார்த்தமான மனிதனாக தான் விஜய் சேதுபதியை பார்க்க முடிஞ்சது. ஒரு நடிகனாவோ அல்லது ஒரு ஹொஸ்டாவோ விஜய் சேதுபதியை பார்க்க முடியலை. யாரோ நம்மள ஒருத்தர் வந்து அங்கே போய் நின்று அதை ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருந்தது. சரி, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவர் வந்து எல்லாரையுமே வந்து வர வச்சார், வீட்டுகளுக்கு அனுப்புனார் ஒவ்வொருத்தராக. ஃபஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ரவி வந்தார், ரவீந்திரன் இயக்குனர் தயாரிப்பாளர் ரவீந்திரன் வந்தார். அவர் உள்ளே போயிட்டு வந்து அவர் கொஞ்சம் மெர்சல் ஆகிட்டார். செட்டை பார்த்துட்டு, செட்டெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்த்துட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சச்சனா வந்தாங்க. அவங்க வந்து அப்பான்னு கூப்பிடுவா சார்னு கூப்பிடுவான்னு கேட்டாங்க. ஏன்னா மகாராஜா படத்தில் அப்பாவை நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி சச்சனாவுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி வந்தாங்க, அதே போன்று சுனிதா வந்தாங்க, அதே போன்று தர்ஷா வந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் கூட தீபக் தான் இதிலே வந்து ஒரு உண்மையான ஒரு பாயிண்ட்டாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தார், விஜய் டிவியில் இருந்தவர். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு உள்ளே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் டிவியில் வந்து போன ப்ரோக்ராமில் தீபக்கும் அதே போல் டிடியும் செஞ்ச ப்ரோக்ராம் தான் தனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்னு வேறு விஜய் சேதுபதி சொல்லிட்டார். எனவே இதனாலவே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து தீபக்கு இருக்குது. எது எப்படியோ இது முதலாவது எபிசோட் நேற்று நடந்தனால இன்னும் போக போக எங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இது எப்படியோ ஆனந்தி வந்து நிறையா புக்ஸு, ஆர்ஜே ஆனந்தி வந்து நிறையா புக்ஸு படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யார் டிப்ரெஷனில் இருந்தாலும், நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், வீட்டுக்கு யார் டிப்ரெஷனில் இருந்தாலும் அவங்கள மீட்டு கொண்டாட என்னால் முடியும், அந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. இதை எப்படியோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எபிசோடில் வந்து இந்த முதலாவது எபிசோடில் வந்து என்னென்ன நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்ததுன்னா, எல்லாருக்குமே ஒரு நர்வஸ் இருக்குது. ஏன்னா புதுதான ஆட்களை சந்திக்கிறாங்க, பழைய நண்பர்களாக இருந்தால் கூட ஒரு வீட்டில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த நர்வஸ் இருந்தது. எதை எப்படியோ விஜய் சேதுபதிட்டேருந்து மக்கள் என்ன எதிர்ப்பாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வெளியில் இப்போ ஜாலியாக இருக்கேன், ஆனால் இதுக்கு பிறகு நான் சீரியஸாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அதை வந்து அவர் வந்து காட்டுவார் அப்படிங்கிறத விட இவர் வந்து இன்னும் சீரியஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நேயர்களுடைய பார்க்குறவங்களுடைய விருப்பமாக இருக்குது. எதை எப்படியோ வர்ற ஒவ்வொரு நாளும் வரப்போகிற 100 நாளும் உங்களுக்காக இந்த லங்கா டாக்கீஸ் வழங்கும் இந்த பிக் பாஸ் அலப்பறைகள் அதை கொண்டு வர இருக்கோம். ஓகே, பாய் பாய்.